பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பசலைக்கீரை 3 கட்டு, பன்னீர் 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 10, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2, உப்பு தேவைக்கேற்ப, சர்க்கரை 1 ஸ்பூன். வாணலில் எண்ணெயை ஊற்றவும். பிறகு எண்ணெய் நன்றாக காய்ந்தவுடன் மிளகு சீரகம் சேர்க்கவும். சீரகம் மிளகு வெடித்தவுடன் பச்சை மிளகாயை சேர்க்கவும். பச்சை மிளகாய் 10 நிமிடம் வதங்கவும். வெங்காயம் சேர்த்து 5 நிமிடம் கழித்து தக்காளி சேர்க்கவும். வெங்காயம் 10 நிமிடம் வதங்கின பிறகு தக்காளியை சேர்க்கவும். தக்காளியை சேர்த்துவிட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்க்கவும். இஞ்சி பூண்டு சேர்த்தவுடன் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து விடவும். தக்காளி நன்றாக வதங்கியவுடன் பாலக்கை சேர்க்கவும். அதனுடன் சேர்த்து நன்றாக கிளறவும். கிளறிக்கொண்டே 15 நிமிடம் கிளறிக்கொண்டே இருக்கவும். கீரையை நன்றாக வதங்கிய பிறகு 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்க்கவும். சர்க்கரை எதற்காக என்றால் அந்த கிரீன் கலர் மாறாமல் அப்படியே கலர் பாலக் பன்னீர் நேச்சுரல் கலராக இருக்கும். கிரீன் கலர், அந்த கலருக்கோசரம் தான் சர்க்கரை சேர்க்கிறது, டேஸ்ட்டும் கூடும். சர்க்கரையை சேர்த்தவுடன் இறக்கி விடவும். இறக்கி வைத்து நன்றாக ஆறவிட்டு பிறகு மிக்சியில் நன்றாக நைஸாக அரைத்து கொள்ளவும். அடுப்பில் வாணலை வைத்து எண்ணெயை ஊற்றி 2 லவங்கம் சேர்த்து அரைத்த விழுதை அதனுடன் சேர்த்து நன்றாக கலக்கவும். 10 நிமிடம் கழித்து 10 நிமிடம் வதங்கிய பிறகு பன்னீரை அரைத்த விழுதில் சேர்க்கவும். பன்னீரை கீரையில் சேர்த்தவுடன் இறக்கி விடவும். அப்பொழுதுதான் சாஃப்டாக இருக்கும். பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான்கு, பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.